இந்த செடிக்கு அடுத்த ரோடு ஃபுல்லாகவே ஃபிஷ்ஷு தான், வளர்க்குற ஃபிஷ்ஷு. இப்போ எதை பார்த்தாலும் பிடிக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் மீன் தொட்டி இல்லை. நான் மணி பிளான்ட் வாங்குறதுக்காக குட்டியாக ஒரு தொட்டி வாங்கியிருந்தேன். அதுலையாவது 2 கப்பீஸாவது வாங்கி விடணும்னு ஆசை. நான் சின்ன வயசில் பெருசாக மீன் வளர்த்து அந்த மாதிரியான எந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கிடையாது. சும்மா மழை தண்ணி குட்டையில் மீனுன்னு சொல்லி பிடிச்சிட்டு வருவோம். அது 2 நாள் கழித்து பார்த்தோன்னா தவக்கலையாக மாறிடும். எங்கள் அம்மா தூக்கி கீழே ஊற்றிடுவாங்க. அதுதான் மீனுன்னு சொல்லிட்டு பிடிச்சிருக்கோம். அது மாதிரி ஸ்கூல் படிக்கும் போது இந்த மீன் வளர்க்குறது இதெல்லாம் பெருசாக எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. ஸ்கூல் விட்டா வீடு, வீடு விட்டா ஸ்கூலு, இந்த மாதிரியான லைஃப் தான் எங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ தம்பி எது எது நினைக்கிறானோ, எது எது ஆசைப்படுறானோ எல்லாமே நடக்கிற சரௌண்டிங்கில் அவன் இப்போ இருக்கிறான்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவன் நினச்சதை வாங்கிடுறான். அது ஒரு கெட்ட பழக்கம்தான். இருந்தாலும் நமக்கு கிடைக்காதது, நம்ம கேட்டவொடனே நினச்சோடனே நடக்காதது இப்போ அவனுக்கு நடக்குதுன்ற போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. சரி, எங்களுக்கு 2 கப்பீஸ் வாங்கிட்டு அப்புறம் எங்கள் அத்தை வீட்டுக்கு அங்கே பெரிய தொட்டி இருக்குது. அங்கே ஒரு 2 ஷார்க்கு, அப்புறம் இன்னொரு ஜீப்ராவோ என்னமோ ஒரு ஃபிஷ்ஷு சொன்னாங்க, அது 2 பேரு எல்லாமே வாங்கிட்டு இந்த சைடு காய்